ஐயோ அங்க பாருங்களேன். அழகு, எங்க போற? செட்டியார் கடைக்கு சக்கரை வாங்க போறேன். நில்ல. டேய், பழம் குடுறா. நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாரு. உனக்கு ரொம்ப 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 நல்ல மனசு. நம்ம ஐயா பொம்பளைங்கன்னா அப்படித்தான். வரேன். வர்றேன்ட்டு போறாளே, வருவாளா? வருவாங்க. உங்க வலையில சிக்காதுதான். எங்க வருவா? மில்லுக்கா தோட்டத்துக்கா? எதுக்குங்க சந்தேகம்? நீங்க மில்லுல இருங்க, நான் தோட்டத்துல கவனிச்சுக்கிறேன். யோ, ஹை அழகா, வா 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 வா. இரு, கைய நீட்டு. நல்லா இருக்கு. ஏயா உனக்கு ரேகை பார்க்க தெரியுமா? எனக்கு தெரியாத ரேகையா? அச்ச ரேகை, தீர்க்க ரேகை, பூமத்திய ரேகை, எல்லா ரேகையும் எனக்கு தெரியும். யோ 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 யோ, எனக்கு பார்த்து சொல்லியா. என்னையா ரேகை பாக்குறேன். கரையா பாரியா? நீ ஏன் அப்படி பாக்குற? நல்லா இருக்கே. இதெல்லாம் தங்கமா? தங்கம்னா எல்லாம் என்னால வந்தது. யோ, என்ன சொன்ன? எல்லாம் உண்மையில வந்ததா? இதெல்லாம் எங்க அம்மா வீட்டுல போட்டது. திறந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாளா? அது யாரு இல்லன்னு பின்ன ஏன் எல்லாம் உண்மையில வந்ததுன்னு அளந்த? பாரு, 40 பவுனுக்கு நகை போட்டா தான் உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன். நான் கேட்டுக்கிட்டேன், நீ போட்டுக்கிட்ட. காரணம் நான் தானே. இல்லைன்னா மூக்குத்தி அம்மலும் போட்டுக்கிட்டு வெறுங்கைய வீசிட்டு வந்திருப்பியே. அம்மா திட்டுவாங்க. சர்க்கரை குடியா? இரு, கட்டியே வச்சிருக்கேன். வரையா? அப்பப்பா, கடையை வீடு ஒன்னா இருந்தா உபத்திரவம் தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எட்டி எட்டி பாக்குறா. காரணம் கேட்டா, உங்களை பார்க்காம 10 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலையே. இப்படி சொல்றா. இருக்கிறத தானே சொல்றேன். என்ன, நான் தான் பக்கத்துல இருக்கிறேனே. பிச்சை, இந்த வருஷம் வெள்ளாமையே சரியில்லை. ஏன் நெல்லா விதைச்சேன், பாதி புல்லா முளைச்சிருக்கு. போற போக்கல ஒரு காப்பி தண்ணி சாப்பிட்டு போலாமே. என்னடா இடிக்கிற? பிச்சை, ஒதுங்கிக்க ஒதுங்கிக்க. கல்லு கிடக்குது, கீழே பார்த்து வரக்கூடாது. அண்ணாசி, நல்ல வேலை. நான் தான் பிடிச்சுக்கிட்டேனே. பாவாடையை இப்படி கட்டினா தடிக்கு கீழே தான் விழணும். என்னண்ணே போய்கிட்டீங்க? முட்டாள், முத்தம் கொடுக்கறேன்டா. கல்லையா? கல்லா இது? அவளை தொடறதுக்கே இதானடா காரணம். அது ஒண்ணும் இல்ல, ஊருக்கு போயிருந்தப்ப ஓடிட்டா. என்ன அது? சோடம். யோ, கண்ணுல கொள்ளி கட்டி தான் வைக்கணும். காசை வாங்கிக்கிட்டு சோரத்தை உடைச்சு கொடு. நாங்க இல்லடா. ஏமா, நானும் பாக்குற சனிக்கிழமை சனிக்கிழமையே வர்றியே. சனிக்கிழமை எங்க ஊர் மில்லு வேலை செய்யாது. ஆண்டாளு, இன்னைக்கு சந்தையில எங்க பார்த்தாலும் ஒரே பூமயம். உடனே உன் நினப்பு வந்துச்சு, பூவோட வந்திருக்கேன். இந்தா. என்னடி பூங்கிற? பூவை பார்த்து பின்ன பூன்னு தான் சொல்லுவாங்க. சலிச்சுக்கார. அம்மா, என்னம்மா? அடிபட்டுடுச்சு. ஐயோ ஐயோ, எங்க? இங்க. இத பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு விரதம். பேசாம எங்க? திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை சிவனுக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, சனிக்கிழமை வெங்கடாசலபதிக்கு. ஏண்டி என்னை இப்படி தவிக்க விட? இத பாருங்க, இந்த விரத விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இத வேற சொல்லி பயமுறுத்துறா. எங்க அப்பா எனக்கு சன்னாசின்னு பேர் வச்சதை விட சன்னியாசின்னே பேர் வச்சிருக்கலாம்.
பூசாரி மகளை கட்டினது தப்புதான். ஏண்டா கிளி மாதிரி ஒரு சம்சாரம் இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு கூத்தியா வேணும்னு பெரியவங்க சொல்றாங்களே, அது ஏன்? அது பெரியவங்க தான் கேட்கணும். என்ன கேட்டா? இல்லடா, இந்த அழகு பொண்ண நான் ஏன் வச்சுக்க கூடாது? நான் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லலையே. வயித்தறிச்சல கலப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. அதுக்கு ஒரு வழிய சொல்லுடா. ஏய், அண்ணே, அவளுக்கு பிடித்தமானது ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்தா உங்களை ரொம்ப விரும்புவாங்க. என்ன வாங்கி கொடுக்கலாம்? ஒரு 10 முழம் பூ. சரி, ஜக்கம்பட்டி புடவை. தெரிஞ்சிடுச்சு. என்னது? சங்கிலி. இன்னைக்கு தான் எடுத்து போட்டுக்கிட்டே வந்தேன், அதுக்குள்ள கழுத்துல கை வைக்கிறியடா பாவி. அண்டால நினைச்சா என் அடிவயிறுல கலங்குது. உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆசை இருக்குது. ஆனா மனசு மட்டும் இல்லையே. அவளுக்கு மட்டும் மனசு வந்துருமா? ஏப்பா சன்னாசி, இந்த அழகு வாத்தியாரம் சைக்கிள்ல ஒன்னா போனாங்களே பாத்தியா? ஸ்கூல்ல 5 பேர்லாம் வாத்தியாரா இருக்காங்க. இதுல நீ யார சொல்ற? அதுல 4 பேர் கழுட்டு பசங்க. புதுசா இளசா குளுமையா ஒருத்தன் வந்திருக்கானே. அப்படியா? ஏன்பா அவன ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்களே. இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது, நல்லவனா இருந்திருக்கான். இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த பாரு, இந்த ஆம்பளைகளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? வயித்தறிச்சல கிளப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. என் மனசுல பதறது. இன்னும் உன் பொண்ணுமா நினைச்சு நீயே இப்படி பதற? பொண்ணு மாதிரின்னு ஏன் சொல்ற? பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லு. உனக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் வயசானவ மாதிரி தெரியுது. என்னமோ அவன் கொடுத்து வச்சவன் சைக்கிள்ல ஏத்திக்கிட்டு போறான். நம்ம குடுப்பன பார்வையோட இருக்க. அப்போ உனக்கும் அவன் மேல ஒரு சபலம் போல் இருக்கு. அண்ணன், சபலம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமே ஆம்பளைங்கிறது தான். ஏண்டா புடிக்க சொன்னா ஒடிக்கிறீங்க? கைக்கே சிக்க மாட்டேங்குது. அச்சி கையெடுங்க. ஆமா. ஏண்டா வர வர உடம்பு இழைச்சிருச்சல்ல? தினமும் தண்ணி போட்டா உடம்பு இலக்கித்தானுங்க செய்யும். இந்த உடம்ப பார்த்தே 1-2 தானா விழுகுது. எங்க விழுகுது? இந்த அழகு நம்ம வலிக்கே வரமாட்டேங்கிறாளே, அவளை நினைச்சா தூக்கமே வரமாட்டேங்குதே. ஏண்டா ஆண்டி, நேத்துக்கு நம்ம வயலுக்கு களை எடுக்க வந்திருந்தாங்களே, அதுல அந்த சிகப்பு புடவைக்காரி யாரா? பாக்குறதுக்கு புதுசா தெரிஞ்சது. அதுங்களா? கீழத்தெரு வீரண்ணன் தங்கச்சி. ஓஹோ, டேய் சட்டை போடு. மேலப்பட்டியில கொடுத்திருந்தாங்க. அவ புருஷனோட தகராறு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதான் பார்வை ஒரு மாதிரியா இருந்தது. அதனாலதான் புருஷன் விரட்டி இருக்கான். சீக்கிரமா நம்ம வழிக்கு வந்துருங்க. நம்ம உங்க வழிக்கு வந்துருங்க. இந்த குசும்பு தானே. என்ன எது எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிற. நான் என்ன பம்பா பண்றேன்? அன்பா தானே சொல்றேன். இங்க பார், எதா இருந்தாலும் கேட்டு சாப்பிடணும். கடைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். அது என் பழக்கம். என்னது? அடுப்பு அடுப்பு ஏண்டா இவ்வளவு சூடா இருக்கு? இதெல்லாம் உள்ள எடுத்து வைங்கடா. சோடா போடா. டேய், தம்பிக்கு ஒரு சோடா ஓட. இங்க பார், பால் சாப்பிடுற வயசா இருக்கு. ஊரை அக்கிரமம் பண்றதுக்குன்னே இதுங்கெல்லாம் பிறந்திருக்குதுங்க. லொல்லு. என்னங்க லொல்லு? ஓ, இந்தாங்க சோடா சாப்பிட. என்ன பால் கேக்குறான்? நீ லொல்லா? இவனுக்கு ஒரு லொல்லு கொடு. அந்த பொண்ணையே பாக்குறாங்களே, என்ன நினைச்சு பாக்குறாங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவளுக்கு யாரும் துணையா இல்ல. வயசு பொண்ணு தனியா இருக்கிறது நல்லதில்ல. அவளுக்கு துணையா இருக்கிறதுக்காகவே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணமா? அந்த நினைப்பெல்லாம் எனக்கு இல்ல. பொண்டாட்டி விரதம் இருந்து நெருங்க விட மாட்டேங்கிறா. அதனால இவளை பப்பாட்டியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என் நினைப்பெல்லாம் அவளோட வாழணுங்கிறதா. நான் அவளை மனமாற காதலிக்கிறேன். காதலா? எனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரம் அவளோட அவ்வளவுதான். இவங்க நினைக்கிறது இருக்கட்டும், அவ என்ன நினைக்கிறாளோ? யோ, என்னடா 10 நிமிஷம் பீடி குடியா. திருடியா? சேச்சே, இந்த மாதிரி பெரிய மனுஷனுங்க இந்த மாதிரி வெத்தலா கடையே வைக்க கூடாது. பெரியவன் சின்னவங்கிற மரியாதையே கிடையாது. ஏண்டா பீடி உனக்கா உங்க அப்பனுக்கா? யார் கண்டா உனக்கு
என்னையா காசு வாங்கிட்டு பீடியை குடியா. தப்பு தாப்பா. ம் ம் பிறக்கும் போதே பீடியோட பிறந்திருப்பான் போல இருக்கு. அதான் பையன் காட்டமா பேசுறான். இந்த வயசுலயே பீடியை குடிக்கிறான். என் வயசுல நாடியத்தான் பிடிக்கணும். ஏண்டா பிச்சை, நகைய போட்டா அழகு சிரிப்பா முந்தானைய விரிப்பான்னு சொன்னீங்க. கில்ட்டு நகைன்னு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டாளேடா. வேற ஏதாவது ஒரு வழியை சொல்லு. அண்ணே 2 வடையை பிச்சு போட்டு ஒரு காப்பி தண்ணியை உள்ள ஊத்துனா தான் வண்டி ஒழுங்கா வேலை செய்யும். வயித்தறிச்சல கிளப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏண்டா இத நான் வயரா இல்ல குப்பை தொட்டியா? எதையாவது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. முதல்ல வழிய சொல்றேன், அப்புறமா வாங்கி கொடுங்களேன். சரி சொல்லு. என் பேரு செங்கமலம், ஊரு தெப்பம்பட்டி. எனக்கும் என் புருஷனுக்கும் தகராறு. கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன். பக்கத்துல இருக்கிற பாப்பாரப்பட்டி தான் என் ஊரு. பொழுதும் மசங்கி போச்சு, கையிலையும் காசு இல்ல. ஆமா, இந்த ஊர் ரொம்ப பொல்லாத ஊரோ? ஏன்? வேற ஒண்ணும் இல்ல. வர்ற வழியில என்ன பார்த்து 7 பேர் விசில் அடிச்சான், 8 பேர் கண்ணடிச்சான். பொண்ண பார்த்தா எங்க என் கற்புக்கு ஆபத்து வந்துடுமோன்னு நினைச்சு பயந்து போய் அவன் குடிசைக்கு வந்துட்டேன். ஐயோ, உன்னை பார்த்தா இறக்கப்படுற பொண்ணா தெரியுது. நான் பொழுது தங்கிட்டு போயிடுறேனே. சரி வா. புருஷனோட சண்டை போடலாமா? அவரை மட்டும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாமா? சரி சரி, ஏன் சண்டை போட்ட? அவரு மீன் குழம்பு வைக்க சொல்லிவிட்டு காட்டுக்கு போனாரு. நான் கருவாட்டு குழம்பு வச்சேன். இது தாண்டி காரணம். ஆஹா, அப்படியா? கருவாடுன்னா என்ன? காஞ்சி போன மீன் தானே. இது கூட தெரியலடி அந்த பாவி மனுஷனுக்கு. அச்சோ பாவம், அழாத. நான் கொஞ்சம் தள்ளி போய். அழகு, நீ என்ன தப்பா நினைக்காத. உன் மேல எனக்கு ஆசை. அதனாலதான் இந்த வேஷத்தோட வந்தேன். நீ சம்மதிச்சா போதும், 3 ஏக்கர் நிலமும் ஊர்கோடியில ஒரு வீடும் கட்டி தரேன். நான் உன்னை நல்லவன் நினைச்சேன். நீயே இப்படி இரு, நான் என்ன செய்யணும் பாரு. அழகு அழகு வேணாம். ஐயோ போயிட்டாளே, எங்க போறாளோ? ஊர் ஆட்களை கூட்டிட்டு வந்துருவாளா? என் மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆவறது? வர்றவனுங்க மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுங்களே. வேப்ப மரத்துல கட்டுறானுங்களோ, புளிய மரத்துல கட்டுறானுங்களோ, எந்த மரத்துல கட்டினா என்ன? துடிச்சையே சன்னாசி, உனக்கு முதல்ல நடா அறிவு வேணும். ஐயோ, அவ வரதுக்குள்ள ஓடிடலாம். ஒருத்தரையும் காணும். கெட்ட நேரத்திலையும் இது ஒரு நல்ல நேரம் தான். அழகே, உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டே சொல்லிடாத. சரிக்கா, நான் வரேன். ஏய்யா, எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு! வீட்டுல குத்துக்கலாக நான் ஒருத்தங்க இருக்கிறேனே, அது உங்க கண்ணுக்கு தெரியல? நீ இருக்கிறது எனக்கு தெரியுது, நான் இருக்கிறதா உனக்கு தெரியல. ஆஹா, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல அங்க தப்பு பண்ணலான்னு போனீங்களா? தப்பே உன்னால வந்ததுதானடி. சரிதா, எம்எல்ஏ பழிய போடுறீங்களா? நீயே நினைச்சு பாரு, வாரத்துல 6 நாள் விரதம் இருந்து என்ன தொடாதன்னு வேற சொல்ற. அப்புறம் நான் என்ன செய்வேன்? ஆண்டாளு, பானையில இருக்கிறது நல்ல தண்ணியா இருந்தாலும் 4-5 நாள் புழங்காம விட்டுட்டோம்னா அதுவே தன்னால கெட்டு போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ விரதம் விரதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ஒருத்தியோட சின்ன வீட்டுல இருக்க வேண்டியதாங்கிறேன். இத பாருங்க, இத பாருங்க, என் புருஷன் இன்னொருத்திக்கு மட்டும் நான் விட்டு தர மாட்டேன். அப்போ விரதத்தை விட்டுடு. நீங்க பேசுறத பார்த்தா சக்களத்தி வந்துருவாளோன்னு பயமா இருக்கு. விரதத்தை விட்டுடுறாங்க. உண்மையாவா? ஆமா, ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க விட்டு கொடுக்கணும். என்ன? வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் இருக்கிறேங்க. ஒரு நாள் தானே? பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அப்படியா? விளக்கணைச்சிடு.